Will you behave like a good boy? Will you behave like Maybe not. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்பெல். நீங்கள் ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி எப்படி ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாம் முடிஞ்ச டீட்டில் வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ணி பார்த்தோம் அலைட் மோஷன் அப்ளிகேஷன். அதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பைல் வந்து தரேன். உங்கள் ஆப்லாம் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ப்ளஸ் தான் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ப்ரெஸ் பண்ண வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதை நான் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. அதனால் லிங்க் நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்கிற ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு ஆப்பில் வந்து 2% வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் நெக்ஸ்ட் மேலே லிரிக் லேயர்லாம் வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்லாம் வந்து செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் தர ஃபாண்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதுக்கான ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 6:12 வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் இருக்கும். இந்த புக் மார்க்லாம் நீங்கள் வந்து புக் மார்க் வந்து பிக் வந்து ஆட் வந்து பண்ண எப்படி பிக் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதான் 6:12 வந்து போயிட்டு கீழே ரைட் சைட் கீழே டவுன் பார்த்தா ப்ளஸ் சைன் ஒரு ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எடிட் பண்ணும்போது பிக் வந்து ஒரு பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். நான் ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணி ரைட் சைட் ஆல் 3 ஆட் பண்ணி சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ண ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தா 5th ஒன்னா ஃபில் கம்பல்சரி சொல்கிற ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு கீழே பார்த்தா 3 கட் ஆப்ஷன் தேர்ட் கட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து மல்டி பிக் யூஸ் பண்ணுறதா ஒன்ஸ் ஒரு பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கட் வந்து பண்ணிங்க. அதே நான் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணுற சொல்கிறத நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒரே பிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான பிக் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஓகே, நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பிக். இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மல்டி பிக் வந்து சூஸ் வந்து பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ரஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த ஏரை பார்த்து ப்ளஸ் ஆகி டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. டைம் பார்த்தா 6:26 ஒரு லேயர் பாருங்க. அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சைடில் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். இந்த 3 லேயர் மட்டும் கரெக்டாக செலக்ட் வந்து பண்ணிங்க. 11:13 ஒன்று நெக்ஸ்ட் 8:25 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7:04 அந்த 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரை பார்த்தா ப்ளஸ் ஆகி போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் மாதிரி கிளிக் வந்து பண்ணிங்க. கிளிக் வந்து பண்ணிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் ஸ்டைல் சொல்லிட்டு கீழே லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இது மாதிரி ரிசல்ட் வந்து வரும். பார்த்தா கலர் ஆப்ஷனையும் அந்த டைம் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ண மாதிரி ஒயிட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த பக்கெட் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்கள். கிளிக் பண்ணால் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு மேலே ரைட் சைட் ஆப்ஷன் ப்ளஸ் ரைட் சைட் பார்த்தா 3 சர்க்கிள் மாதிரி இருக்க செலக்ட் வந்து பண்ணிட்டு 5th ஒன்றா இருக்க ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் வந்து பண்ணிங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து ரேஷியோ வந்து மாறிஞ்சிச்சுன்னா பிக் வந்து கரெக்டாக வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேக் அவுட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிட்டு மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண மாதிரி பார்த்தா ஒரு இது மாதிரி மூவ் ஆகிற மாதிரி ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சொல்ல வந்து மாதிரி இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ எடிட் பண்ண போகிற பிக் வந்து 4:5 ரேஷியோவில் வந்து கிரேப் வந்து பண்ணிங்க. கிராப் வந்து பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிக்கை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு இப்போ மேலே ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க. செட் வந்து பண்ணிவிட்டு கரண்ட் எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃபேமஸ் இன்ஜின் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. கரெக்டாக 4:5 இமேஜ் வந்து கிராப் பண்ணி நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணணும். அதை நான் வந்து சொல்ல வந்து மாற்றிட்டேன். புக் மார்க்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தா டைம் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8:12 நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள் 10:03 இந்த 2 லேயருமே கரெக்டாக 4:5 வந்து இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணுறதா இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு லேயர் வந்து காப்பி பண்ணல. இப்போ அந்த லேயரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கீழே ஒரு லேயருக்கு வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த லேயர் காப்பி வந்து செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் வந்து பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 2 லேயர் இந்த இடத்துல இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 2 லேயர் வந்து கிடச்சிரும். கிடச்சி முடிஞ்சோன்னா என்ன வந்து பண்ணால் இப்போ டவுனில் இருக்கு பாருங்கள். அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் காப்பி வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேசன் ஸ்டைல் பார்த்துல ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிங்க. அந்த பக்கெட் ஆப்ஷனும் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இது மாதிரி உங்களுக்கு வந்து இருங்க மேலே ஆஃப் மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். கிடச்சி முடிஞ்சோன்னே இப்போ நீங்கள் ஆட் பண்ணில ஒரு லேயர் இப்போ அந்த லேயரில் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஆட் பண்ண லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு பார்த்தீங்கன்னா வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட்டுக்கான கண்ணைகள் வந்து ஆஃப் இருக்கும். இப்போ அது பார்த்தா 3 லைன் இருக்கு பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இந்த 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு
கரெக்டாக அந்த பேஸ்ட் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிச்சுன்னா கரெக்டாக அந்த ஒய்ப்புக்கான மேலே ஆட் பண்ணி அந்த ஒய்ப்புக்கான கண்ணைகள் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரைவில் பார்த்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணலாம். கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வெர்ஷனில் வந்து பிக் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ண மட்டும் தான் இந்த மாதிரி ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்க முடியும். முடிஞ்சாலும் வந்து ஃபோர்ஸ் வெர்ஷன் பிக் வந்து ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்து பண்ணுங்கள். பேக் வந்து ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரவுண்ட் ரேஜனுக்கான லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேம் வந்து லேயர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த லேயர் சிசிக்கான லேயர் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுன்னா நீங்கள் எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து பக்காவாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் சிம்பிளாக மேலே பார்த்தா சரிங்க போது லேட் பண்ண பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.